அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உம் கரந்தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ துணை இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியானது திருமிகு ஐனஸ் செல்வி இருவரின் உடல் உள்ள ஆரோக்கியத்துக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜோஸ்பின் மேரி இவர்களின் 2வது ஆண்டு நினைவு நாளில் அன்னாருடைய ஆன்மா இறைவனித்திய இளைப்பாற்றி அடைய ஒப்புக் கொடுக்கப்படுது. திரும்ப தாமஸ் இவர்கள் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் உத்தரிக்க ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும் பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுது. திரும்ப ஜூட் பிரகாஷ் இவர்களுடைய ஆன்மா இறைவனித்திய இளைப்பாற்றி அடைய இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு இரக்கத்துக்கு நன்றியாகவும் என்ஜினியர் ஜோசப் ஆதிலிங்கம், மருத்துவர் ராஜம் ஆதிலிங்கம், திரு ஜோசப் சேவியர், திருமதி லூர்து ஜெயமேரி, திரு வாசுதேவன், சரோஜா, டாக்டர் ஜோ, டாக்டர் பிரான்சிஸ் ராய் இவர்களுடைய ஆன்மா இறைவனித்திய இளைப்பாற்றி அடையும்படியாக யார் நினையாத ஆன்மாக்கள் மாசில்லா குழந்தைகளுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. உத்தரிக்க ஸ்தலத்தில் உள்ள அனைத்து ஆன்மாக்கள், யாரும் நினையாத கைவிடப்பட்ட ஆன்மாக்கள் இவருடைய இளைப்பாற்றிக்காக இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிவார்த்தின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, மார்க் பர்னாந்து, தயாபரி பர்னாந்து, பிரேமராஜன் பர்னாந்து, ஜெயசீலன் இவர்களுடைய ஆன்மா இறைவனித்திய இளைப்பாற்றி அடையவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நம்ம ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இத்தூய பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தூய மரணங்களை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, இடைவிடாத உமது இரக்கமும் திரு அவையை தூய்மைப்படுத்தி காப்பதாக. ஏனெனில் உம்மால் அன்றி திரு அவை பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதால் உமது கொடையில் அது ஆளப்படுவதாக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ராயலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 1 முதல் 15 முடிய. அந்நாட்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் ஒரு வலிமைமிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்க சென்றபோது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று, இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் மன்னன் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பழியானன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன். அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா, இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும். இஸ்ரேலில் ஒரு இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீர் போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்லச் சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று, நிம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேல் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார்.
அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது, அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியல அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறுபிள்ளையின் உடலைப் போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்பொழுது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 42. நாம் பாட வேண்டிய பதிலுரை: என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. இப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் என்னை கொண்டு போய் சேர்க்கும். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது.
இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன், அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு, மிகுதியான மீட்பு அவரிடமே உள்ளது. இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பிரிவு 4 இறைவார்த்தைகள் 24 தொடக்கம் 30 முடிய. இயேசு நாசரேத்து வந்திருந்தபோது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயேலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்கள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ராயேலருடைய தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்திலிருந்து யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவில் நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தியில் எலியா எலிசா இவர்களுடைய காலத்தில் நடந்த அற்புதங்களை குறித்து சொல்லி தன்னுடைய ஊரான சொந்த ஊரிலே தனக்கும் என்ன நடக்கிறது என்பதை இன்றைக்கு அவர் நற்செய்தியாக நமக்கு தருகிறார். முதல் வாசகம் 2 அரசர்கள் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். எலிசா என்னும் இறைவாக்கினர், நாமான் என்னும் ஒரு தொழுநோயாளி சிரியா நாட்டிலிருந்து அவன் இஸ்ராயேல் நாட்டுக்கு வருகிறான். தன்னுடைய நோய் நீங்க பெற வேண்டும் என்பதற்காக அவன் இஸ்ராயேல் நாட்டுக்கு வருகிறான். யோர்தானிலே முங்கி குளிக்கும்படி எலிசா அவனிடம் அறிவுறுத்துகிறார். அவனோ திரும்பி சென்று விடுகிறான். திரும்பி சென்ற வழியிலே மனம் திரும்பி மீண்டும் வந்து மூழ்கி எழுகிறான். அவன் சுகம் பெற்று விடுகிறான். ஆனால் எலிசாவை சந்திப்பதற்கு முன்பாக அவன் இஸ்ராயேல் நாட்டினுடைய அரசனிடம்தான் அவன் செல்லுகிறான். அவன் ஒரு அரசன் தன்னை குணப்படுத்துவான் என்று நினைத்திருந்தானோ என்னவோ, அரசனுக்கோ ஆத்திரம் அதிகம். அவன் தன்னுடைய ஆடையை அவன் கிழித்துக் கொள்கிறான். நான் என்ன கடவுளா உனக்கு சுகம் தருவதற்கு என்று அவன் சொல்லுகிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் மத்தியிலே வாழ்கிறார். கடவுளால் சுகம் தர இயலும். கடவுள்தான் இந்த மனிதனை தன்னிடம் அனுப்பி இருக்கிறார் என்பதை ஒரு அரசன் நிச்சயமாக அவன் அறிந்திருந்தால் அவன் தன்னுடைய ஆடைகளை அவன் நிச்சயமாக கிழித்து கொள்ள தேவையில்லை.
ஒரு இறைவாக்கினர் எங்கே இருக்கிறார், அவர் கடவுளுடைய மனிதர், அவர் நிச்சயமாக கடவுளின் பக்கத்திலே இந்த நாமானை திருப்பி விடுவார் என்பது அவன் தெரிந்திருந்தால் அவன் நிச்சயமாக ஆத்திரப்பட்டிருக்க தேவையில்லை. இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் என்ன நினைக்கிறது? கடவுளை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் என்று நினைக்கிறது. உலகம் எல்லாவற்றிலும் முன்னேறி இருக்கிறது. முன்னேறி இந்த உலகம் சென்றிருக்கிறது என்றால் ஏன் கடவுளுடைய பெயரால் இன்றைக்கு போர்களும் கடவுளுடைய பெயரால் இன்றைக்கு கொலைகளும் இந்த உலகில் நடந்து கொண்டே இருக்கின்றன? கடவுளை பற்றி இவன் பழித்துரைத்தான் என்று சொல்லி மனிதர்களை கொன்று விடுகிறார்கள். ஆனால் கடவுளோ அமைதியாக இருக்கிறார். மனிதன் தனக்கு எதிராக பேசிய போதும் கூட கடவுள் மனிதனை தண்டிப்பதில்லை. கடவுளை பெயரை சொல்லி இன்னொரு மனிதன்தான் கடவுளை பழித்துரைத்தான் என்று சொல்லி அவனை கொன்று போட்டு விடுகிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு அருகில் இருக்கிறோம் என்று நினைப்பவர்களெல்லாம் இந்த உலகிலே தாங்கள் கடவுளை பற்றி அறிந்திருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். கடவுள் இந்த நேரத்திலே எழுவார், இப்போது தூங்குவார், இப்போது அவர் எந்திரித்து விடுவார், இப்போது அவர் கும்பிடுகிற நேரம், இப்போது அவர் குளிக்கிற நேரம், இப்போது அவர் எப்படியெல்லாம் குளிப்பார் என்று சொல்லி கடவுளுக்கு என அவர்கள் விதிமுறைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த விதிமுறைகளின்படி தான் இன்றைக்கு கடவுள் செயல்படுகிறார் என்று பல நேரங்களிலே மற்ற மனிதர்களையும் அவர்கள் நம்ப வைக்கிறார்கள். அதனால் தான் சொல்லப்படுகிறது, கடவுள் வரம் கொடுத்தால் கூட பூசாரி வரம் கொடுக்க மாட்டார் என்று. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் இன்றைக்கு இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. கடவுளை பற்றி தங்களுக்கு தெரியும் என்று நினைப்பவர்கள் ஆத்திரப்படுகிறார்கள், ஆடைகளை கிழித்துக் கொள்கிறார்கள். இந்த உலகிலே கடவுள் தங்களுக்கு அருகில் இருக்கிறார் என்று நினைத்து கொள்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு கடவுளை பற்றி அறிந்திருப்பது மிக மிக சொற்பமான காரியம். இந்த உலகிலே கடவுளை முழுமையாக அறிந்திருக்கிற மனிதர்கள் உயிரோடு இல்லை. அவர்கள் கடவுளை முழுமையாக அறிந்த பின்பு அவர்கள் பல நேரங்களில் பேசுவது இல்லை. அவர்கள் கடவுளோடு சென்று ஐக்கியமாகி விடுகிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு கடவுளை பற்றிய முழு ஞானத்தையும் வெளிப்படுத்திய மனிதர்கள் இன்றைக்கு சொற்பமாகவே இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ஊரிலே அவர்கள் கொல்வதற்காக அழைத்துச் செல்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் நடுவே நடந்து சென்றார் என்று சொல்லுகிறது. அவரை இழுத்து சென்றார்கள், ஆனால் அவர் நடந்து சென்றார். அவரை யாரும் எதுவும் செய்ய இயலவில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றி இன்றைக்கு அறிந்திருக்கிற எல்லா மனிதர்களும் இன்றைக்கு முதலாவதாக இந்த உலகில் உள்ள காரியங்களை குறித்து அச்சப்படுவதில்லை. அவர்கள் மற்ற மனிதர்களை அச்சுறுத்துவதும் இல்லை. இந்த உலகிலே கடவுளை பற்றிய குறைவான அறிவு மனிதர்களிடம் இருப்பதனால்தான் அவர்கள் அச்சப்படுகிறார்கள், மற்றவர்களை அச்சுறுத்தவும் இந்த உலகிலே செய்கிறார்கள். அதைத்தான் இந்த உலகம் இன்றைக்கு சென்று கொண்டே இருக்கிறது, செய்து கொண்டே இருக்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, முதலாவதாக ஆண்டவரை பற்றிய முழுமையான அறிவு இந்த உலகிலே ஆள்பவர்களுக்கும் ஆண்டவருக்கு அருகில் இருக்கிறோம் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்களுக்கும் இன்றைக்கு முழுமையாக இல்லை என்பதை முதலாவதாக நாமும் இந்த உலகமும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை பற்றிய முழுமையான ஞானத்தை நோக்கி இந்த உலகம் முழுவதும் வழிநடத்தப்பட வேண்டும். அதற்காக இந்த உலகிலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனெனில் இன்றைக்கு கடவுளை பற்றி நான் அறிந்திருக்கிறேன், கடவுளை பற்றி நான் தெரிந்திருக்கிறேன் என்று சொல்பவர்கள்தான் இன்றைக்கு இந்த உலகிலே அரசியல் பண்ணுகிறார்கள், இந்த உலகிலே மக்களை பிரிக்கிறார்கள். அவர்களால் தான் இன்றைக்கு அரசியலும் நடந்து கொண்டிருக்கிறது, உலகில் போர்களும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்தியாவும் விதிவிலக்கு அல்ல, இஸ்ராயலும் விதிவிலக்கு அல்ல. அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய முழுமையான ஞானத்தை இந்த உலகம் பெற்றுக்கொள்ள, கடவுளை பற்றிய முழுமையான ஞானத்தால் இந்த உலகம் நிரப்பப்பட நாம் இந்த உலகுக்காய் இன்றைக்கு ஜெபிக்கக்கூடிய கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். நாம் இன்றைக்கு உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் கடவுளை பற்றிய ஆண்டவரை பற்றிய மெய் ஞானத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து உழைக்க வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம், இன்றைக்கு உலகில் நடக்கக்கூடிய எல்லா விதமான அநியாயங்களும் கடவுளுடைய பெயரால், கடவுளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர்களால் தான் இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை பற்றிய மெய்யான ஞானத்தால் இந்த உலகம் முழுவதும் நிரப்பப்பட, கடவுளை பற்றிய அறிவை, உண்மையான அறிவை இந்த உலகம் அறிந்து கொண்டு போர்களிலிருந்தும் இந்த உலகிலே நடைபெறக்கூடிய
எல்லா விதமான சிற்றின்ப அரசியல்களிலிருந்தும் இந்த உலகம் விடுபட நாம் தொடர்ந்து செபிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வந்தேனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளது எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். ஆண்டவர் என தொழுவினரை வானில் வாழ்த்துப்படுகிறார். வெள்ளன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவு மனது உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. கோதுமை மணியென மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. ஆண்டவர் அனைத்துலகினரை வாங்கி வாழ்த்துகிறார். வெள்ளன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு ஆன்ம பானமாக இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரின் தாழ்மையான ஒருங்கிய உள்ளம் கொண்டே இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மாட்சி நிறைந்த ஆண்டவரே, எங்களது பணியின் காணிக்கைகளாக நாங்கள் இக்காணிக்கையும் திருமுன் அளிக்கின்றோம். இதை நீர் ஏற்று எங்களுக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளமாய் நிறைவு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். நாங்கள் மட்டுமேறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டி எழுப்புகிற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த அம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இனமே நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரணும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர்கள், எங்கள் மறைமாவட்ட பரிபாலக பேரர் திரு மோச்சராஜன் அடிகளார், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரணும். மேலும் உயிர் பெற்றெழுவோம் என்று எதிர்நோக்குடன் துயில்களையும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தோம் திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிகுந்த எங்கள் அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இவ்வுலகில் எமக்கு வந்தவராயிருந்தோம் எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலை பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்துமே விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கியும் திரு உள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நமக்கு உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கும் ஆண்டவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர் மலத்தில் எழுந்துள்ள நாம் தகுதியற்றோம், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், என் ஆன்மா நலம். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
உயிராயானவரே, உணவாய் நீ வருவாய். இணையில்லா உன் அன்பினை பொழிந்து, இணையில்லா உன் அன்பினை பொழிந்து, உணவாய் நீ வருவாய். இறைவா, உணவாய் நீ வருவாய். உயிராயானவரே, விடியல் வாழ்வின் இதயம் நீயே, வளமும் தந்தாய் நீயே. வினைகள் தீர்த்து அன்பை வளர்த்து, விழிகள் திறந்தாய் நீயே. உண்மை அன்பும் உணவாய் தந்து, உழைக்கும் உயிரிலே வளமாய் வந்து, எம்மை காத்திடுவாய். இறைவா, எம்மை காத்திடுவாய். இறைவா, என் குரல் கேட்பாய். நிறைவாய் நீ எம்மை மீட்பாய். இறைவா, என் குரல் கேட்பாய். நிறைவாய் நீ எம்மை மீட்பாய். உயிராயானவரே, உணவாய் நீ வருவாய். இணையில்லா உன் அன்பினை பொழிந்து, இணையில்லா உன் அன்பினை பொழிந்து, உணவாய் நீ வருவாய். இறைவா, உணவாய் நீ வருவாய். உயிராயானவரே, கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் திருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்திருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்திருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். இறையடியார் பீட்டர் பரதேசியை திரு அவை புனிதர் என்று அறிவிக்க ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, மனிதரை புனிதராக்க உம் திருமகன் வழியாக இவ்வுலகில் உமது திரு அவையை நிறுவினீர். திரு அவையின் சிறப்புமிக்க உறுப்பினர்களாக காலந்தோறும் நாடுகள் தோறும் புனிதர்களை தோன்றச் செய்தீர். கிறிஸ்துவை பின்பற்றி ஏழ்மையை கடைப்பிடித்த புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வழித்தோன்றலாக பீட்டர் பரதேசி எங்கள் நாட்டில் தன் உடைமைகளை எல்லாம் ஏழைகளுக்கு ஈந்து உலக ஆடம்பரங்களையும் பதவிகளையும் உதறி தள்ளிவிட்டு ஊர் ஊராய் அலைந்து திரிந்து நற்செய்தியை அறிவித்தார். பீட்டர் பரதேசியார் மூலம் பல நன்மைகளை பெற்றமைக்காக நன்றி கூறுகிறோம். பொருளாசைக்கு அடிமையாகாமல் அவரை போன்று நற்செய்தி விழுமியங்களை பின்பற்ற அருள் தாரும். மேலும் உமது திரு அவை விரைவில் உமது அடியார் அவரை புனிதராக அறிவிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆமென். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் நம்மீது அவர் இரக்கம் நிலையாய் உள்ளது. மன்றாடுவோமாக. ஆண்டவரை எமக்கு அருள் புரியவுமே வேண்டுகிறோம். உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பது
எங்களுக்கு தூய்மை அளித்து ஒற்றுமையையும் நல்வாழ்வையும் எமக்கு வழங்குவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறை ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, மன்றாடும் மக்களை உமது வலக்கை காக்கவும் தூய்மை பெற்ற மக்களுக்கு கனிவுடன் கற்பிக்கவும் உமை வேண்டுகிறோம். இதனால் நிகழ்கால ஆறுதலோடு எதிர்கால நன்மைகளை நோக்கிச் செல்ல அது உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் ஆசீரிலும் சென்று வருவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.